உண்மையான பக்திக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். நாம் பல நல்ல குணங்களை கொண்டிருக்க வேண்டும். நல்ல குணங்கள் நமக்கு அமையவில்லை என்றால், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் வாயிலாக நாம் ஒரு தவறான பாதையில் பயணித்து கொண்டிருந்தால், தவறான எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தால், நம்மை நாம் எப்படி சரியாக்கிக் கொள்வது, எப்படி மாற்றிக்கொள்வது என்றால், இறை தரிசனத்தின் மூலம், ஆலயங்களை வணங்குவதன் மூலம். ராமபிரானை நமக்கு வணங்கினா ஒரு நல்ல சிந்தனை கிடைக்கும். ஒரு ஏகபத்தினி விரதனாக நாம் வாழ முடியும். இந்த ரங்கநாத பெருமாளை நாம் வணங்கினால் நம் மனதில் இருக்கக்கூடிய, அதாவது தேவையற்ற எண்ணங்கள் நம்மிடம் அகர்ந்து ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் வாழ முடியும். இந்த தசாவதார பெருமாள்கள் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்றால், ஒவ்வொரு பெருமாளுக்கும் பக்தனுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறான் என்பதை விளக்கும் விதம்தான் அந்த தசாவதாரம். ஒரு வாமனன் என்பவன் ஒரு மகாபலி சக்கரவர்த்தியை இந்த பாதாள லோகத்தில் அமர்த்தினான். அவனுக்கு இருந்த அகந்தையை அழுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம் அது. தனது பக்தரான பிரகலாதனுக்கு அருள வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது நரசிம்ம அவதாரம். ஒரு அசுரனான ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு ஏற்பட்ட அவதாரம் இந்த ராம அவதாரம். போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம், கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம், பார் முழுதும் ஒரு வீடாய் பார்க்கும் மனம், வந்து பணிபவரை உம்முறவாய் சேர்க்கும் மனம், சேர்க்கும் மனம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம். விண்வெளி போல் பரந்த மனம் வேலாவும் சிறந்த மனம், விண்வெளி போல் பரந்த மனம் வேலாவும் சிறந்த மனம், இன்னொன்று ஈடில்லா அரிய மனம், வரும் எல்லாருக்கும் பொதுவான பெரிய மனம், பெரிய மனம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம். கடல் போலே ஆழ்ந்த மனம் கந்தாவும் தெளிந்த மனம், கடல் போலே ஆழ்ந்த மனம் கந்தாவும் தெளிந்த மனம், அடியார்கள் உடன் பழகும் பிள்ளை மனம், இங்கு அனைவரையும் கரை சேர்க்கும் நல்ல மனம், நல்ல மனம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம். முக்காலும் காக்கும் மனம் முருகா உன் தெய்வ மனம், முக்காலும் காக்கும் மனம் முருகா உன் தெய்வ மனம், அக்கறையாய் வழிகாட்டி அழைக்கும் மனம், ஓர் அளவில்லா பாசமிகும் அன்னை மனம், அன்னை மனம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம்.
மனம், பார் முழுதும் ஒரு வீடாய் பார்க்கும் மனம், வந்து பணிபவரை உன் உறவாய் சேர்க்கும் மனம், சேர்க்கும் மனம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமரா உன் அன்பு மனம். முருகா 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 முருகா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருதமலை இந்த அளவுக்கு சிறப்பாக விளங்குகிறது என்றால், எண்ணற்ற முருக பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒருவர் நாம் அத்தனை பேரும் அறிந்த சாண்டோ சின்னப்பா தேவர் என்பவர். நமக்கு ஞாபகம் வரும், பழைய சினிமாக்களில் மிருகங்களை வைத்து அற்புதமான படங்களை எடுக்கக்கூடியவர் சாண்டோ சின்னப்பா தேவர். நெற்றி நிறைய சந்தனத்தை இட்டு கொண்டிருப்பார். இவர் முருகனுக்கு ஒரு அத்தியந்தமான பக்தர். அதுவும் இந்த மருதமலை எப்படின்னா, அவரது கண்கள் தானாகவே கலங்க ஆரம்பித்துவிடும். அந்த சாண்டோ சின்னப்பா தேவர் இந்த மருதமலை ஆலயம் மிகச் சாதாரணமான நிலையில் இருந்தபோது இதற்கு எண்ணற்ற, அதாவது மின் விளக்குகளை ஏற்றி வைத்து, அந்த லேம்ப் போஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கீழிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாதைகளை சரி பண்ணி, அங்கே விளக்கு கம்பங்களை நிறுவி, இந்த ஆலயத்திற்கு பலரும் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு பல நல்ல அருட்பணிகளை செய்திருக்கிறார். இவரை போல் எண்ணற்ற அன்பர்கள் இந்த மருதமலைக்கு செஞ்ச திருப்பணி தான் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை இந்த மலையின் பக்கம் திருப்பியுள்ளது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவோம். இந்த கோயம்புத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா 3 மலைகளின் மீது முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். இந்த 3 மலைகளும் ஒரே அமைப்பில் இருப்பதாக சொல்வார்கள். இந்த மலையும் மருதமலையும் அவற்றில் ஒரு அற்புதமான மலை. இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணும்போது, இந்த குமரக் கடவுளை நம்ம தரிசனம் பண்ணும்போது, மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அழகனை பார்க்கும்போது